Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்களில் அடுத்த செமஸ்டருக்கு நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா, அதாவது ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியர் வச்சுருக்கீங்க, சரியா? அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் போதுமானது. இப்போ யூனிட் 1ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அதாவது மொத்தமாக சேர்த்து நமக்கு யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 கொஸ்டின் இருக்குது, சரியா? இந்த 17 கொஸ்டினுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதுமானது. அதே மாதிரி நெடுவினாக்கள் பாருங்கள். நெடுவினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 9 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த 9 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமானது. சும்மா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னாவே போதுமானது, சரியா? சார், நாளைக்கு நாங்கள் எக்ஸாம் எழுத போகிறோம், இன்றைக்கி நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இதை ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாவே போதுமானது. இத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்கீங்களா சார், 9 கொஸ்டின் கொடுத்துருக்கீங்களா சார், நாங்கள் எப்படி சார் ரீட் பண்ணிட்டாவது போகிறது அப்படின்னா, அதை ரீட் பண்ணி தான் ஆகணும். நம்ம அரியர் வச்சதே என்னாச்சு பார்த்தீங்கன்னா தவறு. அப்போ அந்த அரியர்லேருந்து நம்ம வந்து மீண்டு வரணும் அப்படின்னா, அது முக்கியமாக தமிழ் பேப்பர் வந்து நிறைய பேர் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறீங்க, சரியா? நீங்கள் இங்கிலீஷில் கூட எழுதலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால தான் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயும் சேர்த்து நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் பார்த்துங்க. அடுத்து யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. நெடுவினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் தான் இருக்குது, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 3யை பொறுத்த வரைக்கும் 8 கொஸ்டின் இருக்குது, சரியா? குறுவினாக்கள் வந்து 8 கொஸ்டின் இருக்குது. நெடுவினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா 6 கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட் 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 கொஸ்டின் இருக்குது 2 மார்க்கில், சரியா? அதுக்கப்புறம் நெடுவினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின் இருக்குது. யூனிட் 5ஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 கொஸ்டின் இருக்குது 2 மார்க்கில். நெடுவினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா 6 கொஸ்டின் இருக்குது. இவ்வளோ தான், சரியா? இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், போதுமானது. நீங்கள் ஈஸியாக அரியரே இல்லாமல் கிளியர் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.